இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் 7/12/2024 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:17 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி காலை 9:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை 3:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 3:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 3:52 வரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. மனதுல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் சில நேரங்கள்ல தாமதப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது வேலையில கவனத்தை செலுத்த முடியாமலும் போகலாம். வியாபாரத்துல சில சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறையினால மற்றவர்கள் கிட்ட நீங்க கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இழப்பு என்று எதுவும் இருக்காது. உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக தொந்தரவுகள் எல்லாவற்றையுமே கடந்து வந்தும் விடுவீங்க. சில விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மாலையில உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் உண்டாகும்.
மறைமுகமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தோன்றி மறையும். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களே பணிகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. சில விஷயங்களுக்கு நீங்கள் தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சில தேவையற்ற சங்கடங்களும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். மனதில் இருக்கின்ற ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமமான நாள் என்றும் கூறலாம். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டுல திருமண நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. வீட்டு தேவைகளை எல்லாமே அக்கறையுடன் பார்க்கவும் செய்வீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் சுமையும் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மாலையில பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில தடைப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சோம்பலான உணர்வுகளும் மாறும். உங்களுடைய சமூக அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது விற்பதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகளின் மூலம் முதலீடுகளும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க, எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் நடைபெறும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்கள் துணையுடனான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான திறமையும் உங்களிடத்துல இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. சுவாச பிரச்சனையினால சின்ன சின்ன அவதிகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பெற்றோருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சகோதரர்கள் கொடுக்கும் தொல்லைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமான போக்கிலும் செல்லும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே வேலை மற்றும் வியாபாரம் காரணமாக பரபரப்பாகவும் இருப்பீங்க. இது சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்து நன்மதிப்பையும் பெறுவீங்க. முன்னேற்றமான போக்கும் காணப்படும். குடும்பத்தில் இருந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கல்வியில மேன்மையான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல முன்னேற்றத்தை காண்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உணவு முறையில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். சில நேரங்கள்ல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று சில திருப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் சோர்வும் நீங்கி இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நிம்மதியும் புகழும் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடைசி நேரத்துல ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். இந்த குழப்பங்களை உங்களுடைய வேலையில வெளிப்படுத்தாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஓய்வின்றி வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுதந்திரமான நிதி நிலையுடனும் இருப்பீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய வகையில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். விட்டுப்பிடித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கவும் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளை நண்பர்களிடத்துல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் மனதுல தோன்றலாம். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று சின்ன சின்ன தொல்லைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சட்ட விவகாரங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்கள் வெற்றிக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வாங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய சிந்தனைகளும் உருவாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த யோசனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோக மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். மதிப்பும் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று நிதானத்துடன் நடந்து கொண்டாலே போதுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிரியமானவர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கனிவாக பேசினாலே போதும். இன்று உங்களுடைய பணிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பின் மூலம் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சலிப்பு மனப்பான்மையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்றைய நாள் முழுவதுமே அமைதியுடன் கடந்து சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சமமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். சிலருக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கிட்ட இருந்து மறைமுகமாக சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் என்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு கட்டுவதற்காக மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்து வந்த சில மருத்துவ பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வலி நிவாரணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
அவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாம். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்குடனும் இருப்பீங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறி வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எச்சரிக்கையாக இருந்து வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல திருப்தியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு பண உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடினமாக உழைப்பின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஊக்கத்தொகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக வியாபாரத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில தடைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். நல்லது நினைத்து உதவிகள் செய்ய போய் அது அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மன சங்கடங்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்க துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டும் இருப்பீங்க. இதுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறைபாடுகளும் மாறும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இதற்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை மட்டும் கவனமாக கையாள்வதும் நல்லது. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பேச்சுல முதிர்ச்சியும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒரு உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும்.
அவர்களின் மூலம் நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கற்றல் திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். சட்ட நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. சில சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதுரியமாக செயல்படுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவு முறையில கவனமாகவும் இருங்க. உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால நல்ல ஒரு உறவினர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கலகலப்பாக பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளும் செய்வீங்க. கடுமையாக உழைத்து வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். மனதை அழுத்திக் கொண்டு இருந்த சில கவலைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலையில கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம்ங்க. சில தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சரி செய்வதற்கு கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்று மாலை பொழுதை சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்கள் நல்ல உதவிகளும் செய்வாங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்வாதங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் குறையும். புதிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுய முயற்சியுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை நல்லபடியாக திட்டமிட்டும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல சிறிது பதட்டமான உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணமும் கையிலே இருக்கும். சில செலவுகளை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மன அழுத்தங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். கடன் வாங்கி கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடுமாற்றங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். உற்பத்தியை பெருக்கி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நேரம் காலம் பார்க்காமல் வேலைகளையும் செய்து முடித்து விடுவீங்க. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்களும் நீங்கும். இன்று உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது டென்ஷன்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் அதிருப்தி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. சமூக மற்றும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை நம்பி சிலர் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்றும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால நன்மைகளும் உண்டாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிதி உதவிகளும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தன வரவின் மூலம் சேமிப்புகளும் மேம்படும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளின் மூலம் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வர்த்தக செயல்பாடுகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மனமும் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உறவு நிலை திருப்திகரமாகவும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும்.
நிறுவனத்திற்கு புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நெருங்கிய வட்டாரத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில்லறை வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். மந்தமான வியாபாரத்துல இருந்து சுறுசுறுப்பான வியாபாரத்திற்கு மாறவும் செய்வீங்க. ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல முடிவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. காதல் வாழ்க்கையில மேன்மையும் உண்டாகும். படிப்புல நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொருள் இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பயம் மற்றும் கவலை உணர்வுகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல சிறு சிறு விவாதங்களும் தோன்றி மறையும். என்ற கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பயணங்களின் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நீங்கள் விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையின் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றையுமே குறித்த நேரத்திற்குள் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான புரிந்துணர்வு நல்ல புரிந்துணர்வாகவும் இருக்கும். நகைச்சுவை அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. LIC பாலிசி போன்ற தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கிடைத்த லாபத்தினை வீடு வாங்குவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த வியாபாரத்தை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதமின்றியும் வந்து சேரும். இன்றைய நாள் முழுவதுமே குடும்பத்தினருடன் உற்சாகமாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்து இருந்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடைய மனநிலையையும் உணர்ந்து பேசுவதும் நல்லது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு வருவதற்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்திற்காக நிதியை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டு வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். சில கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஒப்பந்த பணிகள் சாதகமாகவும் முடியும். திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மாறுபட்ட சிந்தனைகளின் மூலம் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்டும் செயல்படுவீங்க. அது நிறைவேறவும் காண்பீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பாக சற்று யோசித்து செய்தாலே போதுங்க. பணியிடத்துல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு எதிராக இருந்து வந்த நபர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்கள்ல புதிய கிளைகளை திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. விலகி இருந்த உறவினர்கள் இன்று உங்களிடத்துல வந்து நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களிடத்துல சில உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை எதிர்பார்த்தும் வருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சமூகத்துல உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். பணியிடத்துல எதிரிகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளும் தேவைப்படும். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபார பணியில லாபமும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகளும் உருவாகும். ஏதிலும் திருப்தியற்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனை மட்டும் மாற்றிக்கொண்டாலே போதும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களுடைய கனிவான பேச்சுக்களின் மூலமாக உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சராசரியான நிகழ்வுகளையும் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக வருமானமும் அதிகரிக்கும். அரசு வகையில வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகளும் உயரும். தக்க சமயத்துல வங்கியில இருந்து கடனும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்து இருந்த வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதே சமயத்துல அன்றாட பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகை சில சங்கடத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் இடத்துல இருந்து நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறையான எண்ணங்களும் உண்டாகும். எதிர்பார்த்து எழுந்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல முக்கிய அறிவுரைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசுவதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் முன்னுரிமையும் எடுத்தும் கொள்வீங்க. அதற்கான திறமையை வளர்த்தும் கொள்வீங்க. இன்று வேலையிடங்கள்ல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். மாலைக்குள்ள சரியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உங்கள் துணையுடன் சிறு தூர பயணங்கள் சென்றும் வருவீங்க.
குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.